இல்லை ஆக்கங்கட்டா கூவ மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன். இன்னைக்கு நாம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பைலட் பவி தங்கச்சி ஃபேமிலியாக கப்புள்ஸ் வீடியோ போடுறாங்கல்ல, அவங்க தான். அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பைலட் பவி தங்கச்சி மேலே ஒரு செம கோபத்தில் இருக்கேன். பைலட் பவி தங்கச்சிமா, நான் ஏன் உன் மேலே கோபத்தில் இருக்கேன் தெரியுமா? நீ வந்து கப்புள்ஸாக அழகாக வீடியோ போடுற, எல்லாம் ரைட், எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் எனக்கு உன் மேலே ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு மீனை வாங்கிட்டு வந்து அதை பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டுக்காரரு அந்த மீன் எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு வேறு மீன் வந்து என்னை பொறிச்சு கொடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த வேணா இந்த மீனை சாப்பிடுங்க, இல்லையா என்ன டைல்ஸ் கொடுத்துருங்க, வேறு எவ்வளோ கட்டிக்கோங்க, வேறு எவ்வளோ வந்து உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு நல்ல மீனச்சு தருவா, அவ கூட வாழ்ந்துக்கோன்னு சொல்கிறீங்க. இது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வேதனையாக இருக்குது. எனக்கு சொல்கிற எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கு, அவருக்கு எப்படி இருக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கு? இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அதாவது பேச்சுக்கு கூட இந்த மாதிரி டைவர்ஸ் கொடுங்க, நான் உங்க கூட வாழலாம் இந்த வாரம் சொன்னீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையில் என்ன நினைப்பாரு தெரியுமா உங்கள் வீட்டுக்காரரு? இவ தான் நம்மளை வந்து டைவர்ஸ் பண்ணிக்கோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாலே, நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு வேற வழி கல்யாணம் பண்ண என்னன்னு சொல்லிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணுனா உங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள், உங்கள் குழந்தை நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அதனால் பேச்சுக்கு கூட விளாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க பவிமா. உங்கள் அண்ணனா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அது போக ரெண்டு பேரும் அனுசரித்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க. அவருக்கு ஒரு மீன் பிடிக்குதா, இது பிடிக்கலையா, சரி அடுத்த டைம் நான் வேறு மீன் செஞ்சு தராங்க, நீங்கள் சாப்பிடுங்க, இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லணும். ஒருத்தர் விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க. அதுதான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு எடுத்துக்கலாம் டைவர்ஸ் பண்ணுங்க, நான் உங்களோட போகிறேன், பிரிகிறேன், வேறு வேலை கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்க. சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.